திமுகவின் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியின் போது கட்சி நிர்வாகியின் தந்தையுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் உரையாடியதைக் கண்டு அவரது மகன் உணர்ச்சி பெருக்கால் கண் கலங்கினார். ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் முதல்வரோடு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற தனது தந்தையின் நீண்ட நாள் ஆசையை முதல்வர் ஸ்டாலினிடம் தெரிவித்தார். உடனடியாக அவரது தந்தை முத்துவேலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய முதல்வர் ஸ்டாலின் புகைப்படம் எடுக்க அண்ணா அறிவாலயத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். முதல்வருடன் பேசியது மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக திமுக நிர்வாகி சிவக்குமாரின் தந்தை முத்துவேல் உற்சாகம் குறையாமல் நம்மோடு பகிர்ந்து கொண்டுள்ளார். ஹலோ, நான் ஸ்டாலின் பேசுகிறேன். உங்கள் மகன் செயலாளர் இருக்கிற ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் வந்திருக்காரு. இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமே என் கூட. நாளைக்கு வரீங்களா அலுவலகத்துக்கு? நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா? அவர் அலுவலர் சீக்கிரம் வாங்க. நாளைக்கு உங்கள் மகன் உணர்ச்சி வசப்பட்டு அழுத்துட்டு இருக்காருங்க. தலைவர் பேசுகிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் சீமன் நேரே ஒரு கட்சி தாராள தொண்டங்கிட்ட பேசுறாருன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவ்வளோ காலம் கட்சியில் இருந்துருக்கோம்ல, ஏதாவது ஒரு இது வேணும் அப்படிங்கிறதுக்காச்சு ஒரு ஆசை, அவ்வளோதான். நாங்கள் என் பையன் திராவிடமணி மூத்த பையன், அவரும் நானும் போகிறோம். விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் இறகுப்பந்து அரங்கம், 5 கோடி ரூபாயில் சர்வதேச நீச்சல் குளம் ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை அவர் வழங்கினார். அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் தமிழக வீரர்கள் தங்கப்பதக்கம் வெல்ல அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான ஆட்சி விரைவில் ஒழிய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கைதுகள்தான் அதிகரிக்கிறதே தவிர திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்தபாடில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தமது வாரிசுகளை மட்டுமே உயர்ந்ததாக நினைக்கும் முதல்வர் ஸ்டாலின் நம் பிள்ளைகளை தொடர்ந்து பலி கொடுக்க தயாராகிவிட்டார் என்றும் விமர்சித்துள்ளார். திமுகவின் இந்த காட்டாட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி விரைவில் கடிவாளமிடும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து மீட்டு வர சர்வதேச காவல்துறையின் உதவியை நாட வங்கதேசம் முடிவு செய்துள்ளது. ஹசீனாவை திருப்பி அனுப்ப வேண்டும் என இந்தியாவுக்கு வங்கதேசம் கடிதம் எழுதியிருந்தது. உரிய ஆலோசனைகளுக்கு பின்னர் இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று இந்தியா தெரிவித்திருந்தது. இதற்கிடையே ஷேக் ஹசீனாவை பாதுகாக்க இந்தியா உதவ வேண்டும் என்று அவரது அவாமி லீக் கட்சியின் முக்கிய தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வங்கதேசம் பயங்கரவாத நாடாக மாறாமல் இருக்க இந்தியாவின் உதவி அவசியம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளை ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் திட்டமிட்டு அவமதித்து வருவதாக கூறி பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 272 முக்கிய பிரமுகர்கள் திறந்த கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். 16 ஓய்வு பெற்ற நீதிபதிகள், 14 முன்னாள் தூதர்கள், 123 ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், 133 முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். அரசமைப்பு சாசன அமைப்புகள் மீதான தாக்குதல் என்ற தலைப்பில் இக்கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இந்திய குடியரசின் தூண்களாக கருதப்படும் நீதித்துறை, நாடாளுமன்றம், தேர்தல் ஆணையம், ராணுவம் ஆகியவற்றை எந்தவித ஆதாரங்களும் இன்றி அவதூறு பரப்பி வருவதாக அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போரை தான் தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதுவரை 60 முறை கூறிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி மத்திய பாஜக அரசை விமர்சித்துள்ளது. சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரோடு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடந்த சந்திப்பில் டிரம்ப் இந்த கருத்தை மீண்டும் கூறினார். இதுகுறித்து காங்கிரஸ் தகவல் தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது தான் என்று கூறுவதை டிரம்ப் நிறுத்திவிட்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அதை அவர் மீண்டும் ஒருமுறை உலகுக்கு நினைவூட்டி இருப்பதாக ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் அரசு ஊழியர்கள் கடுமையான பணிச்சுமையை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஜல்பைகுரியில் வாக்காளர் பட்டியல் பணியில் இருந்த அங்கன்வாடி ஊழியர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறிய மம்தா, இதோடு நாடெங்கும் 28 பேர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். 3 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணியை 2 மாதங்களில் முடிக்க நெருக்கடி கொடுக்கப்படுவதாகவும் இந்த உயிரிழப்புகளுக்கு தேர்தல் ஆணையமே பொறுப்பு என்றும் எக்ஸ் தளத்தில் அவர் கூறியுள்ளார்.
உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள உக்ரைன் மக்கள் நிலத்திற்கு அடியில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களுக்குள் தஞ்சமடைவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. தாக்குதலை முன்கூட்டியே எச்சரிக்கும் சைரன் ஒலி கேட்ட உடனேயே உள்ளே சென்று பதுங்குபவர்கள் நிலைமை சீரான பின்னரே வெளியே வருகிறார்கள். தூக்கம், உணவு போன்றவற்றை கூட மெட்ரோ ரயில் நிலைய சுரங்கப்பாதைக்குள்ளேயே மேற்கொள்ளும் அவல நிலையில் உக்ரைன் மக்கள் உள்ளனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான புதிய விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப் போவதாக கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் அறிவித்துள்ளார். நீர்வளத்துறை பொறுப்பை வகிக்கும் சிவக்குமார் முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடந்த கூட்டத்துக்கு பின்பு செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். மேகதாது அணைக்கு தமிழகம் தெரிவித்த ஆட்சேபனை இப்போதைக்கு தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. புதிய DPRல் திட்டத்தால் நீரில் மூழ்கும் வனப்பகுதிகளின் விவரங்கள் கொடுக்கப்படும் என்றும் சட்டப்படி தேவையான அதிகாரிகளிடம் திருத்தப்பட்ட அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெங்களூருவில் பட்டப்பகலில் ATMற்கு பணம் எடுத்துச் சென்ற வாகனம் கடத்தப்பட்டு 7,11,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. சவுத்தன் சர்க்கிள் அருகே ATMக்கு பணம் நிரப்பச் சென்ற வாகனத்தை இனோவா காரில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் தடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஜெயதேவா டைரி சர்க்கிள் பகுதியில் தங்களது RBI அதிகாரிகள் என கூறிய கும்பல் வாகனத்திலிருந்து துப்பாக்கி ஏந்திய நபர் உட்பட அனைவரையும் இறக்கிவிட்டு வாகனத்தையும் ஓட்டுநரையும் கட்டுப்பாட்டில் எடுத்து பின்னர் டைரி சர்க்கிள் மேம்பாலத்தில் வாகனத்தை நிறுத்தி அதிலிருந்த 7,11,00,000 ரூபாயை இனோவா காருக்கு மாற்றிக்கொண்டு கும்பல் தப்பியது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு கொள்ளையர்களை கைது செய்ய சிறப்பு படையை அமைத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட பசுவின் பாலில் தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்ட 160 பேர் ரேபிஸ் தொற்று குறித்த பீதியில் இருக்கிறார்கள். கோரக்பூர் மாவட்டம் ரம்தி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பசுவை 3 மாதங்களுக்கு முன்பு தெருநாய் கடித்திருக்கிறது. கடந்த வாரம் நடந்த ஒரு ஆன்மீக விழாவில் அந்த பசுவிடம் கறந்த பாலை கலந்து தயாரித்த பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பசு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தது. இதனால் பால் பஞ்சாமிர்தம் சாப்பிட்ட பக்தர்கள் ரேபிஸ் அச்சத்தில் மருத்துவமனைகளை நாடினர். மொத்தம் 160 பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டது. நாய் கடித்த பசுவின் பாலை குடிப்பவர்களுக்கு ரேபிஸ் பரவும் என எந்த ஆதாரமும் இல்லை என்றும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மருத்துவ அதிகாரிகள் கூறினர். இலங்கையின் செம்மணி புதைக்குழி விவகாரத்தில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிபர் அனுர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை அரசுக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ராணுவத்தினர் குற்றம் இழைத்திருந்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்தை விற்று பணமாக்கி வடக்கு பகுதி மக்களின் நலனுக்காக செலவிடப் போவதாக இலங்கை அதிபர் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை நீடித்து வரும் நிலையில் மழை தொடர்பான செய்திகளை இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். வரும் 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக வியாழக்கிழமை மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 6% குறைவாக பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 19ஆம் தேதி வரையிலான காலகட்டங்களில் இயல்பாக 298 மில்லிமீட்டர் மழை பதிவாகும். ஆனால் இந்த ஆண்டு 281 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பதிவாகியுள்ளதாகவும் இது இயல்பிலிருந்து விலகி 6% குறைவு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மாநகரின் பிரதான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. குறிப்பாக பாளையங்கோட்டை நகர் பகுதியில் 6.9 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் வண்ணாரப்பேட்டை பரணி நகர் குடியிருப்பு பகுதிகளில் 2 அடிக்கு மேல் மழை நீர் தேங்கியது. சாலைகள் முழுவதும் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து மழைநீர் தேங்காத வகையில் வடிகால் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றுக்குள் இருக்கும் நெல்லை குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்குள் வெள்ளம் புகுந்தது. நெல்லை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் லேசான மழை பெய்த நிலையில் மாலை முதல் நள்ளிரவு வரையில் கனமழை வெளுத்து வாங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள ஊத்து, காக்காட்சி பகுதியில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நெல்லை குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்குள் புகுந்த மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சிவகிரி, ராயகிரி, சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது. காலையிலிருந்து வெயில் காணப்பட்ட சூழலில் மாலை நேரத்தில் மழை பெய்தது. சிவகிரி பகுதியில் அதிக அளவில் நெல் பயிரிட்டிருக்கும் நிலையில் தொடர் மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கும் அபாயம் நிலவுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்லக்கூட முடியாத வகையில் கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கும் மேல் விடாது அடைமழையாக பெய்ததில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கனமழை காரணமாக சிவகிரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அரசு போக்குவரத்து பணிமனை முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டது. பணிமனைக்குள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் உட்பட பணியாளர்கள் அனைவரும் சிரமப்பட்டு பணிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பணிமனை தாழ்வான பகுதியில் இருப்பதால் பல ஆண்டுகளாக இந்த சிரமம் தொடர்வதாகவும் இதனால் நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், செட்டிக்குளம், கோட்டார், ஆசாரிப்பள்ளம், பார்வதிபுரம், வடச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. செட்டிக்குளம் பகுதியில் பலத்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. மேலும் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் சென்றதால் துர்நாற்றம் வீசியது. கோட்டார், வடச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் 95.16% எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கான விண்ணப்பங்களை மாநில அரசு பணியாளர்களால் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் இதுவரை 6,10,00,000 வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக தலைமை அதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நாளை நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை தவறாக திமுகவினர் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை திமுக நிர்வாகிகள் மிரட்டி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் அதிமுக தலைமை புகார் கூறியுள்ளது. கேரளாவில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை நிறுத்தி வைக்க கோரிய மனுவை அவசர வழக்காக வரும் வெள்ளிக்கிழமை விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்துள்ளார்.
கேரள மாநிலத்தில் டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளதால் அது முடியும் வரை எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேரள அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. ஒரே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளும் எஸ்ஐஆர் பணிகளும் நடைபெற்றால் அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்துவிடும் என்று கேரள அரசு தனது மனுவில் தெரிவித்திருந்தது. திருப்பதி அருகே திருச்சானூரில் பத்மாவதி தாயார் கார்த்திகை மாத பிரம்மோற்சவ 3ஆம் நாள் விழாவில் முத்துப்பந்தல் வாகனத்தில் கிருஷ்ணர் அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். தொடர்ந்து 4 மாட வீதிகளில் உலா வந்த பத்மாவதி தாயாரை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்டனர். வீதி உலாவுக்கு முன்னதாக கோலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற ஆணையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடுத்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட சிலர் பிணை பெற்று வருகின்றனர் உள்ளிட்ட வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதனையடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட ஆணையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. புதுச்சேரியின் அரசின் கூட்டுறவு நிறுவனமான பான்லேவின் நெய் மற்றும் பன்னீரின் விலை உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி பான்லே பசு நெய் 100 மில்லி 85 90 ரூபாயாகவும், 200 மில்லி 150 170 ரூபாயாகவும், 500 மில்லி 346 390 ரூபாயாகவும், 1 லிட்டர் 655 740 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல பான்லே பன்னீர் 100 கிராம் 48 50 ரூபாயாகவும், 1 கிலோ பன்னீர் 400 425 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் செல்ல பிராணிகள் உரிமம் பெறாதவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி அறிவித்ததை தொடர்ந்து இதுவரை 53,000 உரிமையாளர்கள் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளனர். 16,000 செல்ல பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் பதிவில் சிக்கல்கள் ஏற்பட்டதால் மைக்ரோசிப் பொருத்துதல், வெறிநாய்க்கடி தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் பதிவு விளக்கத்திற்காக இதில் மொத்தம் 3,319 செல்ல பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் ஒரு ஆட்டோவில் 22 பள்ளிச் சிறுவர்களை ஏற்றிச் சென்றது பேசுபொருளாகியுள்ளது. ஆட்டோவில் 5 சிறுவர்களுக்கு மேல் ஏற்றக்கூடாது என்ற விதி உள்ள நிலையில் அதிகம் பேரை ஏற்றிச் செல்வதாக ஹைதராபாத் காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இந்நிலையில் சோதனை மேற்கொண்டபோது ஒரு ஆட்டோவில் 22 பேர் வரை சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து விதிமீறும் ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. டெல்லி அருகே ஃபரீதாபாத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஜாவேத் அகமதுவை 13 நாட்கள் விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாவேத் அகமது சித்திகை என்ஐஏ கைது செய்துள்ளது. இப்பல்கலைக்கழகத்தின் வருவாய்க்கும் இது வாங்கிய சொத்துக்களின் மதிப்பிற்கும் தொடர்பே இல்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். முன்னதாக இப்பல்கலைக்கழகம் தொடர்புள்ள 19 இடங்களில் சோதனை செய்து 48 லட்சம் ரூபாயை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியிருந்தனர். கடந்த வாரம் டெல்லியில் வெடித்துச் சிதறிய காரை ஓட்டிச் சென்ற ஒமர் நபி அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றியவர். இந்தியாவின் மொத்த தங்க இருப்புகளில் சுமார் 28% தமிழ்நாட்டிலேயே குவிந்திருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் சுமார் 6,720 டன் தங்கம் உள்ளது. இது அமெரிக்காவின் மொத்த தங்க இருப்புக்கு சமம் என்றும், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ரஷ்யாவின் தங்க இருப்புகளை விட அதிகம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு காரணம் தங்கம் வெறும் ஆபரணமாக மட்டுமல்லாமல் எளிதாக அடமானம் வைக்க முடியும் என்பதால் தமிழகத்தின் பெரும்பாலான குடும்பத்தார் வங்கிகளை விடவும் தங்கத்தின் மீதே அதிக நம்பிக்கையும் பற்றுதலையும் வைத்துள்ளனர். புவி வெப்பமயமாதலின் பாதிப்பை தாங்கள் உணர்ந்ததாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 90 விழுக்காட்டினர் கூறியுள்ளனர். இது இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் மிக உயர்ந்த விகிதங்களில் ஒன்றாகும்.
ஏல் திட்டத்தின் கீழ் நவம்பர் 17 அன்று வெளியிடப்பட்ட காலநிலை கருத்து வரைபட ஆய்வில் இந்த தகவல் வெளியானது. இந்த ஆய்வில் பங்கேற்ற தமிழ்நாட்டினரில் 10 இல் 9 பேர் புவி வெப்பமயமாதலின் தாக்கத்தை தாங்கள் நேரடியாக உணர்ந்திருப்பதாக கூறியுள்ளனர். அண்மைய ஆண்டுகளில் அதிக வெப்பம், அதி கனமழை உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆண்கள் வலுவான எலும்புகளை கொண்டவர்கள் என காலம் காலமாக நம்பப்படுவது உண்மையல்ல என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆண்கள் எலும்பு முறிவு போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாக மாட்டார்கள் என்பது கட்டுக்கதை என்றும் தெரிய வருகிறது. ஆண்களிடையே எலும்பு முறிவுகள் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் அடர்த்தி குறைவு பாதிப்பு நோய்கள் தாமதமாகவே கண்டறியப்படுகின்றன. எனவே ஆண்களும் எலும்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. கால்சியம், விட்டமின் டி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம் என்கிறார்கள் மருத்துவர்கள். குழந்தைகளுக்கும் இளம் வயதினருக்கும் ஏற்படும் உயர் ரத்த அழுத்தத்தின் விகிதம் கடந்த 20 ஆண்டுகளில் ஏறக்குறைய 2 மடங்காக அதிகரித்துள்ளது. 2000ஆம் ஆண்டில் 19 வயதுக்குட்பட்ட இளம் வயதினரில் சுமார் 3.2% பேருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்த நிலையில் 2020ஆம் ஆண்டில் இந்த விகிதம் 6.2% என்ற அளவில் உயர்ந்துள்ளது. இந்த அபாயகரமான உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருப்பது உடல் பருமன் ஆகும். உடல் பருமன் உள்ள குழந்தைகளில் கிட்டத்தட்ட 19% பேருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சீனாவில் கரப்பான்பூச்சி காபி பிரபலமாகி வருகிறது. சீன தலைநகரான பெய்ஜிங்கில் உள்ள பூச்சிகள் அருங்காட்சியகத்தில்தான் கரப்பான்பூச்சி காபி விற்பனையாகிறது. இந்த காபியின் ஒரு கோப்பையின் விலை இந்திய மதிப்பில் ரூபாய் 560 ஆகும். இந்த காபியில் கரப்பான் பூச்சி பொடியோடு உலர்ந்த மஞ்சள் நிற புழுக்களும் சேர்க்கப்படுகின்றன. காபியில் சேர்க்கப்படும் அனைத்து பொருட்களும் பாரம்பரிய சீன மருத்துவ மூலிகை கடையிலிருந்து பெறப்படுவதால் தரம் உறுதி செய்யப்படுகிறது என்று அருங்காட்சியகம் தெரிவிக்கிறது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஏலத்தில் ஓவியம் ஒன்று இந்திய மதிப்பில் 1814 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வியன்னாவைச் சேர்ந்த குஸ்தாவ் கிளிம்ட் 1914, 1916ஆம் காலகட்டத்தில் வரைந்த எலிசபெத் லெட்டரரின் உருவச்சித்திரம் என்ற ஓவியம்தான் இந்த தொகைக்கு ஏலம் போயிருக்கிறது. நவீன ஓவியங்களில் மிக அதிகமான தொகைக்கு ஏலம் போன ஓவியம் இதுவே. கிளிம்டின் கலைத்திறன் உச்சத்தை இந்த ஓவியம் பிரதிபலிக்கிறது என்று ஏலதாரர் ஆலிவ் பார்க்கர் தெரிவித்துள்ளார். பில்கேட்ஸின் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்கும் மென்பொருள் நாளை தனது 40வது வயதில் அடியெடுத்து வைக்கிறது. பில்கேட்ஸ் நவம்பர் 20, 1985இல் விண்டோஸ் முதல் பதிப்பை அறிமுகம் செய்தார். இந்த பதிப்புக்கு அவ்வளவாக வரவேற்பு இல்லை என்றாலும் 1995ஆம் ஆண்டு வெளியான பதிப்பு பெரும் வரவேற்பை பெற்று உலகளவில் கணினிக்கான தர அளவுகோலானது. இன்று உலகம் முழுவதும் அதிகம் பயன்படுத்தப்படும் இயங்கும் மென்பொருளாக விண்டோஸ் உள்ளது என்றால் அதற்கு தொடக்கப்புள்ளி 1985இல் வெளியான பதிப்பாகும். இப்போது வரை விண்டோஸின் 11 பதிப்புகள் 11 பதிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. தற்போது செயற்கை நுண்ணறிவு என்ற கூடுதல் பலமும் விண்டோஸுக்கு கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பு குறைவாகத்தான் இருப்பதாக நடிகை கீர்த்தி சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள், கேலிகள் ஆகியவற்றை கண்டுகொள்வதில்லை என்று தெரிவித்தார். தற்போதைய காலகட்டத்தில் AI தொழில்நுட்பம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக வேதனை தெரிவித்த கீர்த்தி சுரேஷ் திரையுலகில் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த காலத்தை ஒப்பிடும்போது உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்றது தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏஐங்கிறது வந்து இட்ஸ் a boon and a bane I think, because அது டெக்னாலஜிங்கிறது நம்ம ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு அது நம்மளையே மீறி எங்கேயோ போற மாதிரி இருக்கு. பறை இசையை கற்றுக் கொடுத்ததால் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற அவைத் தலைவர் இருக்கையில் அமர வைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதாக இசையமைப்பாளர் தேவா பெருமையோடு தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பறை என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இயக்குநர் பாக்கியராஜ், வெங்கடேஷ், இசையமைப்பாளர்கள் தேவா, ஸ்ரீகாந்த் தேவா, பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய இசையமைப்பாளர் தேவா பறை இசையினால் கடல் கடந்து கௌரவிக்கப்பட்டதாக பெருமையோடு குறிப்பிட்டார். எனக்கு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல சபாநாயகர் போஸ்ட்ல என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அது எதுக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 25 பேர் இங்கிருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு
ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கேருந்து ஒரு 20-25 பேர் அழைச்சின்னு போயிட்டு அங்கே போயிட்டு 1 மாதம் இருந்து இந்த பறை இசையை, நம் இசையை அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஜெர்மன் வாட்ச் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பு வெளியிட்ட காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா 13 இடங்கள் சரிந்து 23வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஐநா காலநிலை உச்சி மாநாட்டின் போது காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை கட்டுப்படுத்துவதற்கான செயல்பாடுகளின் படி நாடுகளை தரவரிசைப்படுத்தும் இந்த குறியீடு வெளியிடப்பட்டது. பசுமை இல்ல வாயு உமிழ்வு அதிகரித்திருப்பதும் நிலக்கரி பயன்பாட்டை நிறுத்துவதற்கான தெளிவான திட்டம் இல்லாததுமே பட்டியலில் இந்தியாவின் சரிவுக்கு முக்கிய காரணங்கள் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கிட்டத்தட்ட 5,67,000 கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத கிராமங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் கூறியுள்ளார். உலக கழிப்பறை தினத்தில் அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். 2022ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது இது 467% அதிகம் என்று அவர் கூறியுள்ளார். தற்போது இந்தியா முழுவதும் 95% கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும் கழிப்பறைகளை கட்டியதால் சுகாதார மேம்பட்டு 30 லட்சம் குழந்தைகளின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய சிப் பதிக்கப்பட்ட பாஸ்போர்ட் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைவருக்கும் பாஸ்போர்ட் எனப்படும் மின்னணு பாஸ்போர்ட் வழங்கும் பணியை மத்திய அரசு விரைவுபடுத்தியுள்ளது. இதன் கீழ் வழங்கப்படும் மின்னணு பாஸ்போர்ட்டில் ஒரு சிப் பதிக்கப்படும். அதில் டிஜிட்டல் கையொப்பத்துடன் பயனாளர்களின் தனிநபர் விவரங்கள் சேமிக்கப்படும். இதன் மூலம் பாஸ்போர்ட் திருடு போனால் அதன் பயன்பாட்டை நிறுத்தி வைக்க முடியும். பாஸ்போர்ட் போலியாக தயாரிக்கப்படுவதை தடுக்க நுண் எழுத்துக்கள், ஹோலோகிராம், REP எனப்படும் கண்ணுக்கு தெரியாத வடிவங்கள் போன்ற புதிய பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தனது திருமண விழாவில் துப்பாக்கியால் சுட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அர்ஜுனா விருது வென்ற வீராங்கனை அனு ராணி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ஈட்டி எறிதல் வீராங்கனை அனு ராணிக்கும் கிக் பாக்சர் சகில் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அப்போது இருவரும் திருமண மேடையிலேயே துப்பாக்கியால் சுட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஐயூர் வனப்பகுதியில் உள்ள ஏரியில் காட்டு யானைகள் ஆனந்த குளியல் போடும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஐயூர் வனப்பகுதியில் உள்ள சாமி ஏரியில் நீண்ட நேரம் குளித்த யானைகள் ஜோடியாக வெளியேறி காட்டுக்குள் சென்றன. இவற்றை அப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் ரசித்ததோடு தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து வைரலாக்கியுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் 9 கோபுரங்களும் மின்னொளியில் ஜொலித்தன. திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் உள்ள ராஜகோபுரம், அம்மணியம்மன் கோபுரம், திருமஞ்சன கோபுரம் உள்ளிட்ட 9 கோபுரங்கள் மற்றும் 17 விமானங்கள் மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டு காண்போர் பரவசமடையும் வகையில் வண்ணமயமாக காட்சியளித்தன. உடல் எடை குறைப்புக்கு பயன்படுத்தப்படும் சில மருந்துகள் பெருங்குடல் புற்றுநோயின் தாக்கத்தை குறைக்க உதவுகின்றன என தெரியவந்துள்ளது. GLP-1 அகோனிஸ்ட் எனும் மருந்துகள் இதய ஆரோக்கியம், சிறுநீரக ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன. அத்துடன் சில புற்றுநோய்களின் ஆபத்தையும் இவை குறைக்கக்கூடும் என தெரியவந்துள்ளது. கேன்சர் இன்வெஸ்டிகேஷன் இதழில் வெளியான சமீபத்திய ஆய்வு ஒன்று முக்கிய தகவல் அளித்துள்ளது. GLP-1 மருந்துகள் பெருங்குடல் புற்றுநோய் உள்ள நோயாளிகளின் இறப்பு விகிதத்தை கணிசமாக குறைத்துள்ளதை இந்த ஆய்வு கண்டறிந்துள்ளது. இருப்பினும் இந்த மருந்துகளை புற்றுநோய் சிகிச்சையுடன் சேர்த்து பயன்படுத்துவது குறித்து விரிவான சோதனைகள் தேவை என்றும் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கேம்பிரிட்ஜ் அகராதியின் 2025ஆம் ஆண்டின் சிறந்த சொல்லாக பாராசோஷியல் என்ற சொல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சொல் ஒருவர் தங்களுக்கும் அவர்கள் அறியாத ஒரு பிரபலமான நபருக்கும் இடையே உணரும் தொடர்பை குறிக்கிறது. இன்ஃப்ளூயன்சர் கலாச்சாரத்தின் வளர்ச்சியும் தனிப்பட்ட AI துணைகளின் அதிகரிப்பும் ஒருதலை பெற்ற உறவுகளை குறிக்கும் இந்த வார்த்தையை கல்வியியல் களத்திலிருந்து பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருப்பதால் பாராசோஷியல் சொல் இந்த ஆண்டின் சிறந்த வார்த்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை 1956ஆம் ஆண்டு அமெரிக்க சமூகவியலாளரான டொனால்ட் மற்றும் ரிச்சர்ட் வோல் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டோ அமைப்பு சமீபத்தில் நார்வேயில் நடத்திய எகிர் 25 பயிற்சியின் அரிய காணொலியை வெளியிட்டுள்ளது.
இக்காணொலியில் நார்வேயின் KNM உத்தாக் என்ற நீர்மூழ்கி கப்பல் வீசிய கனரக குண்டு இலக்கு கப்பலான செயலிழக்கப்பட்ட KNM கப்பலை போர்க்கப்பலின் அடியில் சென்று வெடித்தது. இதில் அதன் உடற்பகுதி தூக்கி எறியப்பட்டு கப்பல் சில நிமிடங்களில் மூழ்குகிறது. இந்த தாக்குதலின் நோக்கம் நீர்மூழ்கி கப்பல் வீசிய ஆயுதத்தின் சக்தியை NATO உறுப்பினர்களுக்கும் அதன் எதிரிகளுக்கும் நிரூபிப்பதாகும். கோவையில் இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியை பிரதமர் மோடி பார்வையிட்டார். கோவை கொடிசியாவில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடக்கி வைத்த பிரதமர் மோடி அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சியை பார்வையிட்டு விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பிரதமர் மோடியுடன் விவசாயிகள் உற்சாகத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாய் உதவித்தொகைக்கான 21வது தவணை தொகையான 18,000 கோடி ரூபாயை விடுவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21,80,024 விவசாயிகள் பயனடைந்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு தேனும் திணை பொருட்களையும் படைப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கோவையில் நடந்த விவசாயிகள் மாநாட்டில் மருதமனையில் குடிகொண்டுள்ள முருகனுக்கு தலைவணக்கம் என கூறி தனது உரையை தொடங்கினார். தமிழகத்தில் கம்பு, சாமை, கேரளாவில் ராகி என சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூப்பர் உணவுகளை உலக சந்தைகளில் சென்று சேர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஒற்றை பயிருக்கு பதிலாக பல்வகை பயிர் வேளாண்மை இருக்க வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும், மசாலா பொருட்கள், மிளகு போன்றவற்றை ஊடுபயிராக பயிர் செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இயற்கை வேளாண்மையின் முன்னோடிகள் தென்னிந்திய விவசாயிகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், மண் வளத்திற்கு அதீத ரசாயனம் கேடு என்றும், இயற்கை வேளாண்மையே நமது தொலைநோக்கு என்றும் குறிப்பிட்டார். காலநிலை மாறுபாட்டிற்கான தீர்வு இயற்கை வேளாண்மை என்று குறிப்பிட்ட பிரதமர், இயற்கை வேளாண்மை இந்த நூற்றாண்டின் தேவை என்றும் குறிப்பிட்டார். இயற்கை வேளாண்மைக்கு பாஜக அரசு ஊக்கமளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இயற்கை வேளாண்மை நமது நாட்டின் சொந்த கருத்து என்றும், இறக்குமதியானது அல்ல என்றும் பெருமிதம் தெரிவித்த பிரதமர் மோடி, இயற்கை வேளாண்மையின் முன்னோடிகள் தென்னிந்திய விவசாயிகள் என பாராட்டியுள்ளார். விவசாயத்தின் வாழும் பல்கலைக்கழகம் தென்னிந்தியா என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், உலகின் மிக பழமையான அணைகள் பல இந்த பகுதிகளில் இன்றும் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த காளிங்கராயன் கால்வாய் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டதாகவும், இங்குள்ள நீர் பராமரிப்பு முறை முன்மாதிரியாக உள்ளதாகவும் பிரதமர் மோடி புகழ்ந்துள்ளார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண் நீர் மேலாண்மையில் முன்னோடியாக திகழ்வதாகவும், உலகிலேயே இயற்கை வேளாண்மைக்கான தலைமை ஏற்பு என்றால் அது இந்த நிலப்பகுதியில் இருந்துதான் கிடைக்கும் என்பது தமது அசைக்க முடியாத நம்பிக்கை என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஒரு பருவ காலத்திற்கு 1 ஏக்கர் என 1 ஏக்கர் புரட்சியை விவசாயிகள் தொடங்க வேண்டும் எனவும் அவர் அறிவுரை வழங்கியுள்ளார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு இசைவு தெரிவிக்காத நிலையில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தமிழக அரசிற்கு அனுப்பிய கடிதம் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தால் பெரிய அளவில் நேரச் சேமிப்பு இல்லை என்றும், தமிழக அரசு அனுப்பிய அறிக்கையில் 14 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள 2011ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மதுரையில் தற்போதைய பயணிகள் எண்ணிக்கைக்கு பேருந்துகளே போதுமானது என்றும், கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தினார் பொதுமக்களின் சொத்துக்களை அதிக அளவில் இடிக்க நேரிடும் என்று கூறப்பட்டுள்ளதாக நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பணிச்சுமை காரணமாகவே கோவையில் பிரதமரை முதலமைச்சர் வரவேற்க செல்லவில்லை என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை திருவிக நகர் பகுதியில் 39.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமையவுள்ள பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டிய அமைச்சர் சேமாத்தம்மன் கோவிலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மண்டப கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், சபரிமலை பக்தர்களுக்காக சென்னை இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
யாரையும் இக்னோர் பண்ணுவது என்பது எங்களுடைய முதல்வருடைய எண்ணம் அல்ல. பணிச்சுமையின் காரணமாக அதற்குண்டான புரோட்டோகாலை நியமித்து நிச்சயமாக அமைச்சர்களை அனுப்பி வைப்பார்கள். கார்த்திகை தீபத்தை பொறுத்தளவில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 20% மக்கள் கூடுதலாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அனைத்து ஏற்பாடுகளிலும் காவல்துறையை பார்த்தால் 15,000 காவலர்களை பணியில் அமர்த்த இருக்கின்றோம். அதேபோல் மருத்துவ முகாம்களை பார்த்தால் கடந்த முறை 40 இடங்களில் மருத்துவ முகாமை ஏற்படுத்தியிருந்தோம். இந்த முறை 60 இடங்களில் ஏற்படுத்தியிருக்கின்றோம். 24ஆம் தேதி தொடங்கி அந்த தேரோட்ட காலங்களில் இந்த விழா முடிகின்ற வரையில் சிறப்பு கட்டணங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் கோவை, மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் ஜிஎஸ்டி நிதி பகிர்வில் பாரபட்சம், மாணவர்களின் கல்வி நிதியை கூட ஒதுக்க மறுப்பது என தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக கோவை, மதுரைக்கான மெட்ரோ திட்டங்களையும் மத்திய அரசு முடக்கி வஞ்சித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசை கண்டித்து 20ஆம் தேதி கோவையிலும் 21ஆம் தேதி மதுரையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மற்றும் கோவையின் மெட்ரோ திட்டங்களை நிராகரித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின், பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழி வாங்குவது கீழ்மையான போக்கு என சாடியுள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர், அனைவருக்கும் பொதுவானதாக செயல்படுவதுதான் அரசுக்கான இலக்கணம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கு மாறாக பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்ததற்காக இப்படி பழி வாங்குவது கீழ்மையான போக்கு என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டாட்சி கருத்தியலை இப்படி சிதைப்பதை சுயமரியாதை மிக்க மண்ணான தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். சென்னை மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடைபெற்ற முயற்சிகளை முறியடித்து முன்னேறியதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், அதேபோல மதுரை, கோவையிலும் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்றும் சூளுரைத்தார். மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி அளிப்பதில் பாஜக அரசு பாகுபாடு பார்ப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பெருமைமிகு நகரங்களான மதுரையும் கோவையும் இந்தியாவில் வேகமாக வளரும் 2ஆம் கட்ட நகரங்களில் முக்கியமானவை என குறிப்பிட்டுள்ளார். எனவே மெட்ரோ ரயில் என்பது ஆடம்பரமல்ல, அவசியமான உள்கட்டமைப்பு தேவை என்றும் மக்களின் நியாயமான உரிமைக்காகவும் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் இந்நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை வழங்க கோரி முதல்வர் ஸ்டாலின் எழுப்பிய குரலுக்கு முழு ஆதரவு தெரிவிப்போம் என்றும் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார். மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை துரிதமாக தொடங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த கே பழனிசாமி 8 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் அளித்தார். அதில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கோவையிலிருந்து போத்தனூர், பொள்ளாச்சி, பழனி வழியாக ராமேஸ்வரம் வழித்தடத்தில் விரைவில் ரயில் சேவையை தொடங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கோவையிலிருந்து இரவு 10 மணிக்கு புறப்படும் வகையில் பெங்களூருவுக்கு ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் இயற்கை விவசாயத்திற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு புறக்கணித்ததாக வெளிவரும் உண்மைகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழக அரசு கண்மூடித்தனமாக குற்றம் சாட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக இலங்கையின் கிழக்கு பகுதியில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடலுக்குள் வெள்ள நீரை அனுப்பும் முகத்துவாரம் வெட்டப்பட்டு வெள்ள நீர் வெளியேற்றும் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. கடும் மழை காரணமாக வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் பிரதான பாலங்கள் சிலவும் மூழ்கியுள்ளன. இதனை விவசாய அமைப்புகள் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அதனையடுத்து வெள்ள நீரை வெளியேற்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு அது தொடர்பான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் தங்கள் தலைவராக நிதிஷ்குமாரை தேர்வு செய்துள்ளனர். இந்நிலையில் மாலையில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை சந்தித்து நிதிஷ்குமார் முறைப்படி ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் ஆட்சியமைக்க உரிமை கோர உள்ளார். இதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வென்றவர்களின் ஆதரவு கடிதத்தையும் நிதிஷ்குமார் வழங்க உள்ளார். இதையடுத்து பீகார் முதல்வராக 10வது முறையாக நிதிஷ்குமார் நாளை பதவியேற்க உள்ளார். இதற்கிடையே பாஜக சட்டமன்ற குழு தலைவராக சாம்ராஜ் சௌத்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் அமைச்சர்களின் துறை ஒதுக்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் 3 மணி நேரத்திற்கு மேல் ஆலோசனை நடத்தினார். லோக் ஜனசக்தி கட்சியின் சிராக் பாஸ்வான் துணை முதல்வர் பதவி கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபாநாயகர் மற்றும் உள்துறை அமைச்சர் பதவியை பெற பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் தீவிரமாக முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இளைஞர்கள், அனுபவஸ்தர்கள் என சம அளவில் முக்கியத்துவம் அளித்து சமூக சமன்பாடுகளுக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் அமைச்சரவை அமைக்க என்டிஏ கூட்டணி திட்டமிட்டுள்ளது. மேற்கு வங்காளத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அங்கு சட்டவிரோதமாக தங்கியுள்ள வங்கதேச மக்கள் தங்களின் சொந்த நாட்டை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளனர். இந்திய குடிமகன் என்பதற்கு சட்ட ரீதியான ஆவணங்கள் இல்லை என்பதால் வெளியேறுவதாக அவர்கள் தெரிவித்தனர். பல ஆண்டுகளுக்கு முன்பே மேற்கு வங்காளத்திற்கு வந்து கிடைத்த வேலைகளை செய்து வந்ததாக இவர்கள் கூறியுள்ளனர். எனினும் வங்கதேசத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தினசரி சுமார் 500 பேரை தடுத்து நிறுத்தி அவர்களின் குற்ற பின்னணிகள் குறித்து எல்லை பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் வெளியேற அனுமதி வழங்கி வருகின்றனர். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக தலைமை அதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நாளை நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை தவறாக திமுகவினர் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை திமுக நிர்வாகிகள் மிரட்டி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் அதிமுக தலைமை புகார் கூறியுள்ளது. வருவாய்த்துறை சங்கங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதியளித்ததை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிக பணி அழுத்தம் மற்றும் கால அவகாச குறைபாடுகளை எதிர்த்து நேற்று முதல் புறக்கணிப்பு நடைபெற்றது. வருவாய்த்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் அமுதா, வருவாய் நிர்வாக ஆணையர் சாய்குமார் மற்றும் FERA ஒருங்கிணைப்பாளர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்படும் என்று உறுதி தெரிவிக்கப்பட்டது. அலுவலக நேரம் கடந்தும் பணி நிர்பந்தம் இருக்காது என்றும் விடுமுறை நாட்களில் பணிச்சுமை தவிர்க்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பதிலாக பழைய முறையிலேயே வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் ஒதுக்கியதற்காக நன்றி தெரிவித்தார். இலங்கையின் புதிய அரசமைப்பில் ஈழத் தமிழர்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் கிடைக்க இந்திய அரசு ஆவண செய்ய வேண்டும் என்றும் இதற்காக தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்தார். எஸ்ஐஆர் என்பது பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கூட்டு சதி. அவர்கள் குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு செயல் திட்டமாகவும் எதிர்ப்பு வாக்குகளை பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஒரு செயல் திட்டமாகவும் இதை வடிவமைத்திருக்கிறார்கள்.
இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும். பழைய முறைப்படி அவர்கள் எஸ்ஆர் என்கிற சம்மரி ரிவிஷன் முறையையே இந்த தேர்தலுக்கு முன்பு பயன்படுத்த வேண்டும். திமுக அரசு மேற்கொண்ட தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களில் முழு செயல்பாட்டுக்கு வந்தவை வெறும் 5% மட்டுமே என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் திமுக அரசின் பொய் தொழில் முதலீடுகள் என்ற பெயரில் பாமக தயாரித்த ஆவணத்தை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது முதல்வர் ஸ்டாலின் முதலீடுகளை திரட்ட 7 நாடுகளுக்கு மேற்கொண்ட பயணங்கள் மூலம் ஒரு பைசா முதலீடு கூட தமிழ்நாட்டிற்கு வரவில்லை என்று விமர்சித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சமீப காலத்தில் வரை சொல்லி வருகின்ற ஒரு பொய்யான செய்தி, தமிழ்நாட்டில் இதுவரை 11,32,000 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு நடந்திருக்கிறது. அதன் வாயிலாக 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்கள், தொழில்துறை அமைச்சர் அவர்கள், நிதி அமைச்சர் அவர்கள். தொழில்துறையில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். தொழில்துறை முதலீடுகளில் திமுக அரசு பொய் கூறுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டுள்ள தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீடுகள் வரும்போதோ அதனை அறிவிக்கும் போதோ ஒரு சில அரசியல்வாதிகள் அவதூறுகளை அள்ளி வீசுவதும் சதி கோட்பாடுகளை உருவாக்குவதையுமே வேலையாக வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆட்சியில் இதுவரை 11.4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் 34 லட்சம் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரங்களுடன் விளக்கம் அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பஞ்சமி நில வழக்கில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீரனூர் பகுதியில் உள்ள பஞ்சமி நிலங்களை பட்டியலின மக்கள் பயன்படுத்த மதுரை அமர்வு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதனை மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்தி வந்ததால் அதுகுறித்து முத்துராஜா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் முத்துராஜாவை அரிவாளால் தாக்கியதில் அவரது வலது கை துண்டிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து போலீசார் 10 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 3 கைது செய்துள்ளனர். இந்தியா முழுவதும் பட்டியலினத்தவருக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் நிலை அதிர்ச்சி அளிப்பதாக விசிக எம்பி ரவிக்குமார் வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர், பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வழக்குகளை கையாள்வதில் நீதிமன்றங்களும் மெத்தனமாக இருப்பதாகவும் வழக்குகளை உண்மைக்கு மாறானவை என்று கூறி தள்ளுபடி செய்யும் வழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். நிலுவையில் வழக்கு, அதாவது பெண்டிங் கேசஸ், இந்த பெண்டிங் கேசஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 37.7%. ஆனால் நேஷனல் ஆவரேஜ் 23.2% தான். அதாவது நேஷனல் ஆவரேஜை விட மிக மிக அதிகமாக இங்கே தலித் மக்களுக்கு எதிரான வழக்கு அந்த கொடுக்கப்படுகிற அந்த புகார்களின் அடிப்படையில் அந்த வழக்குகள் பைசல் செய்யப்படுவது, விசாரித்து தண்டனை வழங்கப்படுவது, அதுக்கு நீதி வழங்கப்படுவது என்பது மிக மிக குறைவாக, மெதுவாக இங்கே இருக்குது. இதில் இது எப்படி, இதுக்கு காரணம் என்னென்னா ப்ராசிக்யூஷன், அதாவது அரசு தரப்பு அவர்கள் இந்த வழக்கை விரைந்து நடத்துவதற்கு ஆர்வம் காட்டுவதில்லை. சிறப்பு டெட் தேர்வு தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் நீக்கிவிட்டது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதித் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து தேர்வுக்கு வரும் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் திரும்பப் பெற்றுள்ளது. சபரிமலையில் கடந்த சில நாட்களாக கூட்ட நெரிசல் அதிகரித்ததால் பல ஐயப்ப பக்தர்கள் சன்னிதானத்திற்கு செல்ல முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். காஞ்சிபுரத்திலிருந்து வந்த பக்தர்கள் பம்பை வரை சென்றும் கூட்ட நெரிசலால் மேலே செல்ல இயலாமல் திரும்பியதாக கூறினர்.
40 ஆண்டுகளாக சபரிமலையில் தரிசனம் செய்து வந்த இவர்களுக்கு இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக கூறியுள்ளனர். சன்னிதானம் செல்ல முடியாத நிலையில் அவர்கள் ஆரியங்காவு கோவிலில் நெய் அபிஷேகம் செய்து தங்கள் ஊருக்கு திரும்பினர். போயிட்டு பம்பாலே 4 மணி நேரம் கீழே நின்று எப்படி சார் மேலே போகிறது? சேஃப்டி கிடையாது. எதுவுமே குழந்தைங்களாம் வச்சு மூச்சு விட முடியல. மேலே எப்படி ஏறுறது? தண்ணி வசதி இல்லை, லெட்டின் வசதி இல்லை, சாப்பாடு வசதி இல்லை, உட்கார வசதி இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் காஞ்சிபுரத்தில் வரோம் சபரிமலைக்கு ஆசையாக. ஆனால் சபரிமலையில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஆரியங்காயில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே ஊரில் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக கேரள அரசு அதிகாரிகளை அம்மாநில உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்தது. மண்டல பூஜைக்காக நவம்பர் 17 அன்று கோவில் நடை திறக்கப்பட்ட 48 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்தர்கள் குவிந்துள்ளனர். அளவு கடந்த கூட்டத்தால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 58 வயது பெண் பக்தர் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார். இந்நிலையில் சபரிமலை கோவிலில் கூட்டம் கட்டுப்பாடின்றி போனதற்கு அதிகாரிகளுக்கு இடையே சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததே காரணம் என நீதிமன்றம் விமர்சித்துள்ளது. திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் போதுமான முன்னேற்பாடுகளை செய்ய தவறியது என்றும் 6 மாதங்களுக்கு முன்பே செய்து முடித்திருக்க வேண்டிய முன்னேற்பாடுகளை வாரியம் செய்யவில்லை என்றும் நீதிபதிகள் விமர்சித்தனர். பக்தர்களை பிரித்து நிர்வகிக்காமல் அனைவரையும் ஒரே நேரத்தில் அனுமதிப்பது பாதுகாப்பற்றது என்றும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. கோவை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுவது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு பலமுறை கடிதம் எழுதியிருப்பதாகவும், மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்வதை இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத, டெல்லியில் போராடிய விவசாயிகளை சந்திக்காத பிரதமர் மோடிக்கு கோவை இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்க எந்த தகுதியும் இல்லை என்றும் செல்வபெருந்தகை குறிப்பிட்டுள்ளார்.